பந்திங் இடைநிலைப் பள்ளியில் இளம் பெண் ஒருவர் பட்டப்பகலில் ஒரு மாணவியை பல முறை கத்தியால் குத்தியதில் 15 வயது மாணவி இரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இன்று காலை பந்திங் இடைநிலைப் பள்ளிக்கு வந்த அந்த இளம் பெண் பள்ளி வளாகத்தில் இருந்த மாணவியை கத்தியால் குத்தியதாகவும், பள்ளி ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட பெண்ணை மடக்கி பிடித்ததாகவும் கொலலங்காட் மாவட்ட காவல்துறை தலைவர் அக்மால் ரிசால் ராட்சி தெரிவித்தார். இன்று காலை அந்த இளம்பெண் கருப்பு நிற உடையில் பள்ளி வளாகத்தில் நுழைந்து பாதிக்கப்பட்ட மாணவியிடம் சகஜமாக பேசிக் கொண்டிருந்த போது திடீரென கத்தியால் மாணவியை குத்தியதாக சம்பவத்தை நேரில் பார்த்த மாணவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். சந்தேக நபரான இளம் பெண்ணை காவல்துறை கைது செய்திருப்பதாகவும், பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், தற்போது அவர் சீராக இருப்பதாகவும் அக்மால் ரிசால் ராட்சி தெரிவித்துள்ளார். செந்தூல் தமான் வாயுவில் உலகக்கோப்பை பந்தய அழைப்பு மையமாக செயல்பட்டு வந்த உரிமம் இல்லாத பொழுதுபோக்கு நிலையம் ஒன்றில் நேற்று அதிகாலை காவல்துறை சோதனை மேற்கொண்டது. அதிகாலை 3:30 மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனையின் போது 33 வெளிநாட்டவர் உட்பட 34 பேர் கைது செய்யப்பட்டதாக கோலம்பூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஃபாடில் மாசஸ் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட 28 சீன நாட்டினர், 3 மியான்மர் ஆண்கள், ஒரு தென்கொரிய ஆண், ஒரு தாய்லாந்து பெண் மற்றும் ஒரு மலேசிய பெண் ஆகியோரும் அடங்குவர் என்றும், உலகக்கோப்பைக்கான இணையவழி பந்தயத்தை நிர்வகிக்கவும், ஒழுங்கமைக்கவும், விளம்பரப்படுத்தவும் அந்த வளாகம் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த வளாகம் ஜூன் மாத நடுப்பகுதியில் இருந்து தினமும் மாலை 5 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை இயங்கி வந்ததாக நம்பப்படுகிறது என்று ஃபாடில் இன்று தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் 15 கைபேசிகள், 2 மடிக்கணினிகள், 60 ரிங்கிட் ரொக்கம் மற்றும் பல்வேறு இசை உபகரணங்களையும் பறிமுதல் செய்ததாக அவர் கூறினார். நேற்று செராஸில் உள்ள தமான் மல்லூரி இரவு சந்தையில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையின் போது சுமார் 200 வெளிநாட்டினர் தப்பிச் செல்ல முயன்றனர். இருப்பினும் அனைத்து வெளியேறும் வழிகளையும் அதிகாரிகள் சுற்றி வளைத்து தடுத்ததால் அவர்களின் தப்பிக்கும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. மாலை 6 மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் 125 ஆண்கள் மற்றும் 75 பெண்கள் உட்பட 200 பேர் தடுத்து வைக்கப்பட்டதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் ஹம்சா இன்ஜாவ் தெரிவித்துள்ளார். தடுத்து வைக்கப்பட்டவர்கள் இந்தோனேசியா, பங்களாதேஷ், மியான்மர், வியட்நாம், சீனா, பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும், அவர்களில் பெரும்பாலானோர் அந்த நேரத்தில் உணவுப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளை வாங்கிக் கொண்டிருந்தனர் என்றும் அவர் கூறினார். குடிநுழைவுத்துறை மற்றும் கோலாலம்பூர் மாநகராட்சி மேற்கொண்ட 2 வார கால கண்காணிப்பை தொடர்ந்து இச்சோதனை நடத்தப்பட்டது. உள்ளூர் வாசிகளின் புகார்களை தொடர்ந்து இந்த இடம் குறிவைக்கப்பட்டது. இந்த வெளிநாட்டினரில் பெரும்பாலானோர் இப்பகுதிக்கு அடிக்கடி வந்து செல்கின்றனர் என்று சோதனைக்கு பிறகு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ஹம்சா கூறினார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை அவரது சிறை தண்டனையில் இருந்து விடுவிப்பதற்காக மீண்டும் ஆட்சிக்கு வர விரும்பும் சில கட்சிகளால் பக்கத்தன் ஹரப்பான் ஜொகூர் தேர்தலுக்கு இழுத்து வரப்பட்டதாக அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பக்கத்தான் ஹரப்பான் தலைவரான அன்வார் மாநில தேர்தலை முன்கூட்டியே நடத்துவதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை என்று தெரிவித்தார். ஆனால் இந்த கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து நஜீப்பை விடுவிக்கும் அளவுக்கு தாங்கள் வலிமையானவர்கள் என்று கருதுகின்றன என்பது தங்களுக்கு தெரியும் என்றும், அதனால்தான் பக்கத்தான் ஹரப்பான் இந்த தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அவர் கூறினார். மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் மூலம் அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காகவும் பக்கத்தன் ஹரப்பான் இந்த தேர்தலில் பங்கேற்க முடிவு செய்ததாக அவர் தெரிவித்தார். மேலும் ஊழலை ஒழித்து நாட்டின் கருவூலத்தை சூறையாடாமல் தனக்கு பின் வருபவர் சிறப்பாக பணியாற்றினால் பிரதமர் பதவியில் இருந்து தாம் விலக தயாராக இருப்பதாகவும் அன்வார் கூறினார். நாடு முதலிடத்தை அடைய விரும்பினால் அது திருடர்களால் அல்ல, நல்ல தலைவர்களால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் டிஏபி ஒரு சீன கட்சி என்பதால் அதனுடன் இணைந்து பணியாற்ற மறுத்து ஆணவம் கொள்ள வேண்டாம் என்று சில தலைவர்களுக்கு அன்வார் நினைவூட்டினார். மாசிசாவும் ஒரு சீன கட்சி அல்லவா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பரிசான் நேஷனலுக்கான சீன ஆதரவு அதிகரித்து வருவதாகவும், அந்த உணர்வு வாக்குப்பட்டியில் வாக்குகளாக மாறும் என்று தாம் நம்புவதாகவும் பரிசான் நேஷனல் தலைவர் டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். தாம் சந்தித்த சீன வாக்காளர்கள் தங்களின் முந்தைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்று கூறியதாக ஜாகிர் தெரிவித்தார். தங்காக் ஜியாவில் சீன வாக்காளர்களை சந்தித்த பிறகு அவர் இந்த முறை அவர்கள் பரிசான் நேஷனலின் வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் என்று தம்மிடம் கூறியதாக தெரிவித்தார்.
ஜூலை 11ஆம் தேதி நடைபெறும் ஜொகூர் தேர்தலில் பரிசான் நேஷனல் அனைத்து 56 இடங்களிலும் போட்டியிடுகிறது. வாக்காளர்களில் 36.7 விழுக்காட்டினர் சீன வாக்காளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜொகூர் சட்டமன்ற தேர்தலில் பாஸ் கட்சி குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடுவதும், அதிலும் குறிப்பாக பரிசான் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ள தொகுதிகளில் பாஸ் கட்சி போட்டியிடாமல் தவிர்ப்பதும், பரிசானுக்கும் பாஸ் கட்சிக்கும் இடையிலான அதன் மறைமுக உடன்பாட்டை வெளிப்படுத்தி இருப்பதாக ஸ்கூடாய் சட்டமன்றத்தின் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் கார்த்தியாயினி ஜெயபாலன் தெரிவித்துள்ளார். ஜோகூர் மாநில அரசாங்கத்தில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை மந்திரி பசா நியமிக்கும் போது பாஸ் கட்சியினருக்கும் அந்த வாய்ப்புகளை பரிசான் அரசு வழங்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும், இதுகுறித்து ஜொகூர் மாநில பரிசான் தலைவர் ஓன் ஹபீஸ் காசி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கார்த்தியாயினி ஜெயபாலன் சவால் விடுத்துள்ளார். தேர்தலில் தோல்வி அடைந்த பரிசான் வேட்பாளர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட மாட்டார்கள் என்றால் பாஸ் கட்சியினருக்கு அந்த வாய்ப்பை பரிசான் வழங்குமா எனும் கேள்வியையும் அவர் முன்வைத்துள்ளார். தேர்தலுக்கு பின்னர் அமையக்கூடிய அரசாங்கம் நேர்மையான அரசாங்கமாக இருக்க வேண்டும். திரைக்கு பின்னால் எதிர்க்கட்சியினருடன் உடன்படிக்கை செய்து கொண்டு திரைக்கு முன் மக்களை ஏமாற்றக்கூடாது என்று கார்த்தியாயினி ஜெயபாலன் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.